அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான மாணவ மாணவர்களே, 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பாடம் 5 ஆயத்தொலை வடிவ கணிதத்தில் சாய்வு என்ற தலைப்பினுடைய எடுத்துக்காட்டுகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் எடுத்துக்காட்டு 5.15 நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தாமல் 1, -4, 2, -3 மற்றும் 4, -7 என்ற முனைப்புள்ளிகள் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என காட்டுக. பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்கான். பித்தாகரஸ் தேற்றம்னா என்ன? கர்ணம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பக்கம் ஸ்கொயர் பிளஸ் பக்கம் ஸ்கொயர். இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்ட்டான். அப்படின்னா இந்த 3 புள்ளி கொடுத்துருக்கான்ல, இந்த 3 புள்ளிகளால் உருவாக்கக்கூடிய முக்கோணமானது செங்கோண முக்கோணமா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம், அப்படின்னு நிரூபிக்க சொல்றோம். சரிதானா? அப்போ முதல்ல இந்த 3 புள்ளிகளை கொண்டு ஒரு முக்கோணம் போடுவோம். அது என்ன முக்கோணமா இருக்கணுமா? செங்கோண முக்கோணமா இருக்கணும்னு சொல்லி நிரூபிக்க சொல்றோம். அப்போ ஒரு முக்கோணம் போட்டுக்கிடுவோம். இதை ஏன்னு வச்சுக்கிடுவோம், இதை பின்னு வச்சுக்கிடுவோம், இதை சின்னு வச்சுக்கிடுவோம். சரியா? ஏ வந்து எத்தனை? 1, -4 அந்த புள்ளிகளை கொடுத்துக்கிடுவோம். பி வந்து 2, -3, சி வந்து 4, -7. இதுல இந்த 3 புள்ளிகளும் இது ஒரு 3 புள்ளிகள் உருவாக்கக்கூடிய 3 புள்ளிகளால் உருவாக்கக்கூடிய முக்கோணம். இது செங்கோண முக்கோணமா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். அது ஏதோ ஒரு இடத்துல இங்க 90 டிகிரி வரலாம், இங்க வரலாம், இங்க வரலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல வரலாம். சரி, அப்புறம் செங்கோண முக்கோணமா அமைக்கும் என காட்டணும்னா பித்தாகரஸ் எடுத்து பயன்படுத்தக்கூடாது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சாய்வு பயன்படுத்தி செங்கோண முக்கோணம் நிரூபிச்சிடலாம். முதல்ல இந்த பக்கத்துக்கு சாய்வு கண்டுபிடிங்க, அதை M1 வச்சுக்கிடுங்க. இந்த பக்கத்துக்கு சாய்வு கண்டுபிடிங்க, அதை M2 வச்சுக்கிடுங்க. இந்த பக்கத்துக்கு சாய்வு கண்டுபிடிங்க, அது M3 வச்சுக்கிடுவோம். சரியா? ஏதேனும் இரு புள்ளிகளால் உருவாக்கக்கூடிய கோட்டினுடைய சாய்வு ஃபார்முலா அந்த இருக்கு, M = y2 - y1 / x2 - x1. அப்போ மொத்தம் நம்மளுக்கு எத்தனை சாய்வு கிடைக்கும்? 3 சாய்வு கிடைக்கும். அந்த 3ல ஏதேனும் 2 சாய்வு பெருக்குனா விட வந்து -1 வந்துச்சுன்னா அது ஒன்றுக்கொண்டு செங்குத்து. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இரு கோடுகள் ஒன்றுக்கொண்டு செங்குத்து எனில் அவற்றின் சாய்வுகளை பெருக்குனா M1 × M2 = -1. அப்போ ஏதாவது 2 சாய்வு பெருக்கும் போது விட வந்து -1 வந்துச்சுன்னா அவற்றுக்கு இடையில என்ன கோணம் இருக்கும்? செங்கோணம் இருக்கும். அப்போ 2 கோடுக்கு இடையில செங்கோணம் இருந்து 3வது கோடை இணைச்சோம்னா அது என்ன முக்கோணம் ஆயிரும்? செங்கோண முக்கோணம் ஆயிரும். அப்போ இந்த இதுல என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா மொத்தம் 3 கோடுக்கு 3 புள்ளிகளாக உருவாக்கக்கூடிய முக்கோணத்துக்கு மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு? 3 பக்கம் இருக்கு. அவற்றினுடைய அந்த 3 பக்கத்துக்கும் தனித்தனியா சாய்வு கண்டுபிடிங்க. அதுல ஏதேனும் 2 பக்கத்தை பெருக்கும் போது, சாய்வை பெருக்கும் போது விட -1 வந்துச்சுன்னா அது கண்டிப்பா என்ன முக்கோணமா இருக்கும்? செங்கோண முக்கோணமா இருக்கு. ஏன் அப்படின்னா 2 சாய்வை பெருக்கும் போது விட -1 தான் அவ ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்து. நம்ம ஏற்கனவே சாய்வினுடைய விதியில படிச்சிருக்கோம். 2 கோடு இணையா இருந்தா அவற்றின் சாய்வுகள் சமம். 2 கோடு ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்துனா அவற்றின் சாய்வினுடைய பெருக்கல் பலன் -1 அப்படின்னு படிச்சிருக்கோமா? இப்ப அதை வச்சுட்டு இந்த கான்செப்ட் சொல்லுவோம். முதல் கணக்கு, ஃபர்ஸ்ட் ஏபியினுடைய சாய்வு கண்டுபிடிப்போம். அப்ப ஏபியின் சாய்வு இது x1 y1 வச்சுக்கிடுவோம். எந்த புள்ளி எடுக்கிறோமோ அந்த புள்ளி x1 y1, b x2 y2 அப்படி வச்சுக்கிடுவோம். சரியா? அப்போ y2ல இருந்து எதை கழிக்கணும்? y1 கழிக்கணும். y2 - y1 தானே சாய்வுக்கு சூத்திரம். அப்போ y2 எத்தனை? -3. அதுல இருந்து y1 -4 -4. இது ஃபார்முலாவில் மைனஸ், இது அந்த எண்ணில் உள்ள மைனஸ். அப்போ இந்த ரெண்டையும் பெருக்குனா என்ன ஆயிரும்? அது பிளஸ் ஆயிருமா? அப்போ 3 + 4 கீழே x2 - x1 2ல இருந்து 1 கழிக்கணும். அப்போ 4க்கு 3 போனா 1, கீழே 2க்கு 1 போனா 1. 4 தான் பெரிய எண்ணு. அப்போ 4 - 3 1. அப்போ 1/1 எத்தனை? 1 ஆயிருமா? அப்ப ஏபியினுடைய சாய்வு என்ன வச்சிருக்கோம்? M1 தானே வச்சிருக்கோம். அப்போ M1 = எத்தனை? 1. இது முதல் கோட்டினுடைய ஏபியினுடைய சாய்வு. அந்த முக்கோணத்துல அடுத்த பக்கம் இருக்கு, முதல் பக்கம் ஏபி கண்டுபிடிச்சா அது பிசி. பிசியினுடைய சாய்வு கண்டுபிடிப்போம். பிசியின் சாய்வு அதே மாதிரி ஒரு கோட்டினுடைய சாய்வுக்கு ஃபார்முலா இதுதான், y2 - y1 / x2 - x1. அதை இங்க எழுதிக்கிடுவோம்.
y2 minus y1 by x2 minus x1. வீச்சினுடைய சாய்வு என்னது m2 வச்சுக்கிடுவோம். சரியா? இப்போ இது x2 y2 வச்சிருக்கோம். இது x1 y1 மாத்திக்கிடுவோம். ஏன்னா முதல் புள்ளி இது x2 y2. -7 இருந்து எது கழிக்கணும்? -3 கழிக்கணும். y2 minus y1. y2 இது y2 ல இருந்து y1 கழிக்கணும். x2 ல இருந்து x1 கழிக்கணும். இப்போ -7 minus of y2 -7 y1 வந்து minus of -3. அப்ப இங்க ஒரு -3 வருமா? அப்ப அந்த -3 என்ன ஆயிரும்? இந்த மைனஸ் பிளஸ் ஆயிடும் பை அப்புறம் 4 - 2. இப்ப 7க்கு -7க்கு -7 இது +3 ரெண்டையும் கழிக்கணும். -7ல இருந்து 3 கழிச்சோம்னா -4. 4ல இருந்து 2 கழிச்சோம்னா 2. 1 2 2 4 விட வந்து இங்க -2. அப்ப m2 ஓட விட வந்து -2. அடுத்து அதே முக்கோணத்துக்கு மூணாவது பக்கம் இருக்கு ஏசி. மூணாவது பக்கம் இருக்கா ஏசி. அதுக்கு சாய்வு பார்ப்போம். ஏசியினுடைய சாய்வு கண்டுபிடிக்க போறோம். அதே ஃபார்முலா தான். இரு புள்ளிகள் கொடுக்கப்பட்ட கோட்டினுடைய சாய்வு y2 minus y1 by x2 minus x1. இப்போ இது x1 y1 ஏசியினுடைய சாய்வு தானே. இந்த கோட்டினுடைய இது x2 y2 இது ஏற்கனவே இருக்கு. அப்போ y2 எத்தனை -4 -7 y1 எத்தனை -4. -7ல இருந்து -4 கழிக்கணும். அப்ப இது என்ன ஆயிரும்? -4 கழிக்கணும். இந்த மைனஸ் இந்த மைனஸ் இருக்கும்போது என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிருமா? அப்ப பிளஸ்ஸா மாத்திக்கிட்டேன். அடுத்தது x2 எத்தனை 4 x1 வந்து எத்தனை 1. அப்போ 4 எல்லாமே பிளஸ் தான்பா. 4 - 1 x2 -4 x1 எத்தனை 1. ஃபார்முலாவில் கீழே x2 - x1 4 - 1. இப்போ 7ல இருந்து 4 கழிங்க 3 என்ன 3 -3. 4ல இருந்து 1 கழிங்க 3. அப்போ +3 -3 வச்சா 1 3 3 1 3 3. அப்ப இங்க மைனஸ் இருக்கா? அது அந்த 1க்கு வந்துடும் -1. அப்ப ஏசியினுடைய சாய்வு எத்தனை? m3 வச்சுக்கிட்டோமா? அப்ப நல்லா கவனிங்க. m3 வந்து எத்தனை அப்படின்னா -1. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இதனுடைய சாய்வு 1, இதனுடைய சாய்வு -2, இதனுடைய சாய்வு -1. அப்போ எது ரெண்டையும் பெருக்குனா -1 ஒரு யோசிச்சு பாருங்க. 1ஐயும் 2ஐயும் பெருக்குனா 2 வருது. -1ஐயும் -2 பெருக்குனா +2 வருது. இதை பெருக்குனா -2 வருது. இந்த 1 இந்த 1ஐயும் பெருக்குங்க 1 1 இங்க மைனஸ் இங்க பிளஸ். அப்ப -1. அப்ப இந்த ஏபியினுடைய சாய்வு ஏசியினுடைய சாய்வு பெருக்கும் போது விட வந்து -1 வருது. அப்போ முடிவு இங்க கவனிங்க. ஏசியின் சாய்வு இண்டு ஏபியின் சாய்வு இந்த ரெண்டையும் பெருக்கிறோம். ரெண்டையும் பெருக்குனா 1 இன்டு சரி ஏசியினுடைய சாய்வு -1. பாருங்க ஏசியினுடைய சாய்வு எத்தனை -1. அதையும் ஏபியினுடைய சாய்வும் பெருக்கிறோம். -1 இன்டு 1 விட எத்தனை? -1. எப்போ ரெண்டு சாய்வு பெருக்குனா விட வந்து -1 வருதோ அப்ப அந்த ரெண்டு பக்கமும் ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்து. அப்ப இந்த சாய்வையும் இந்த சாய்வு பெருக்குனா விட வந்து -1 இந்த இதுல வந்து எத்தனை டிகிரி இருக்கு? 90 டிகிரி இருக்கு. சரியா? அப்போ therefore ஏசி செங்குத்து ஏபி. அப்போ ஒரு முக்கோணத்துல
ரெண்டு பக்கம் ஏதேனும் ரெண்டு பக்கம் செங்குத்தா இருந்தா அது என்ன கோணம், என்ன முக்கோணம்? செங்கோண முக்கோணம். அப்போ ஒரு முக்கோணத்துல ஏதேனும் ரெண்டு பக்கம் செங்குத்தா இருந்தா அது செங்கோண முக்கோணம். என்ன காரணம் சொல்லுங்க? என்ன காரணம் அப்படின்னா, ரெண்டு பக்கத்தினுடைய சாய்வு பெருக்கும்போது வந்து -1 வருதுனால அந்த ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்து நம்ம விதி ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கோம், படிச்சிருக்கோம். அப்போ அதன்படி அப்ப இந்த ரெண்டு பக்கம் ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்து ஆயிடுச்சா? எனவே முக்கோணம் ஏபிசி ஓர் செங்கோண முக்கோணமாகும் அப்படின்னு செஞ்சு முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். மொத்தம் 3 புள்ளி குறிக்க 3 சாய்வு கண்டுபிடிக்கிறோம். அதுல ஏதேனும் ஒரு 2 சாய்வு பெருக்கும்போது விட வந்து -1 வந்ததுனால அது ஒரு ரெண்டு பக்கம் ஒன்று செங்குத்தாயிரும். அப்போ அது என்ன முக்கோணம் ஆயிரும்? செங்கோண முக்கோணம் ஆயிரும். இது எடுத்துக்காட்டு 5.15. சரிதானா? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எடுத்துக்காட்டு 5.16. இது கொஞ்சம் ஈஸியான கணக்கு தான், கொஞ்சம் கவனிச்சா ஈஸி தான். இப்ப கவனிங்க, இந்த முக்கோணத்தை கொஞ்சம் பெருசாக்கிடுவோம். சரி, ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களின் மையப்புள்ளிகள் இணைக்கும் கோடு துண்டானது மூன்றாவது பக்கத்துக்கு இணையாகவும் மூன்றாவது பக்கத்தில் பாதியாகவும் இருக்கும் என தொலைவு மற்றும் சாய்வு கருத்தை பயன்படுத்தி நிரூபிக்க. என்னெல்லாம் சொல்லியிருக்கான்? தொலைவு மற்றும் சாய்வு கருத்தை பயன்படுத்தி நிரூபிக்க. ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களின் மையப்புள்ளிகளை, ஒரு முக்கோணம் கொடுத்திருக்காங்க, பிக்கு என்ற ஒரு பக்கம், பிஆர் என்ற பக்கம். இதனுடைய நடுப்புள்ளி எஸ், பிஆர் நடுப்புள்ளி வந்து டி. இந்த ரெண்டு புள்ளி இணைக்கக்கூடிய கோடு இது. இந்த மூணாவது பக்கம் இருக்குல்ல, இந்த பக்கம் கியூஆர், அதுக்கு இணையா போகணுமா? அதனுடைய சாய்வும் இதனுடைய சாய்வும் சமமா இருக்கணும்னா, இணைனா தானே. அப்ப இணையா போகணும்னா என்ன அர்த்தம்? இதனுடைய சாய்வை கண்டுபிடிக்கணும், அப்புறம் இதனுடைய சாய்வு கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு சாய்வும் சமம்னா கியூஆர் இணை என்னது? எஸ்டி. இது 1வது கேள்விக்கான பதில். மூன்றாவது பக்கத்துக்கு இணையாகவும் முக்கோணத்தின் ஏதேனும் இரண்டு பக்கங்களின் மைய புள்ளிகளை இணைக்கும் கோடு துண்டானது இந்த எஸ்டி ஆனது இந்த மூன்றாவது பக்கத்துக்கு எப்படி இருக்கணும்? இணையா இருக்கணும். அப்படி இணையா இருந்தா, இணையா இருக்கணும்னு சொல்லியிருக்கான். அதை எப்படி நிரூபிக்கணும்? இதனுடைய சாய்வும் சமம்னா அந்த ரெண்டு இணை. அடுத்தது, மூன்றாவது பக்கத்தின் பாதியாகவும் இருக்கும். இணையாவும் இருக்கணுமா? மூணாவது பக்கத்துக்கு இணையா இருக்கணுமா? மூணாவது பக்கத்தினுடைய தொலைவுல பாதியா இருக்கணும் என்பதை தொலைவு சாய்வு கருத்தை பயன்படுத்தி நிரூபிக்க. இது பார்க்கறதுக்கு கணக்கு குழப்பமா இருக்கும். நான் ரொம்ப ஈஸியான கணக்கு தான். சரியா? முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, நடுப்புள்ளின்னு சொல்லியிருக்கான். முக்கோணத்தின் ஏதேனும் இரு பக்கங்களின் மைய புள்ளிகள். மையப்புள்ளினா என்ன அர்த்தம்? நடுப்புள்ளி அப்படின்னு அர்த்தம். சரியா? இது நடுப்புள்ளி, இது நடுப்புள்ளி. நடுப்புள்ளி கண்டுபிடிக்க ஃபார்முலா சொல்லுங்க. மிட் பாயிண்ட். நடுப்புள்ளி கண்டுபிடிக்க ஃபார்முலா, ஏதேனும் இரு பக்கத்தை அடங்கக்கூடிய நடுப்புள்ளி கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து நடுப்புள்ளி. மேகல 9ஆவதுல படிச்சிருக்கோம். 10ஆம் வகுப்புல முதல்ல அந்த ஆயத்தொலை வடிவ கணத்துல பாடத்துல ஃபர்ஸ்ட்ல இருக்கு நடுப்புள்ளிக்கான சூத்திரம். x1 + x2/2. ரெண்டு x அச்சு தொலைவை கூட்டி 2ஆல வகுத்துறணும், கமா ரெண்டு y அச்சு தொலைவுகளையும் கூட்டி 2ஆல வகுத்துறணும். y1 + y2/2. இதுதான் நடுப்புள்ளிக்கான ஃபார்முலா. அப்போ இந்த பீக்கு என்ற இந்த கோட்டினுடைய நடுப்புள்ளி கண்டுபிடிக்கணும்னா இதனுடைய x அச்சு தொலைவு என்னது? a + c. அப்புறம் இதனுடைய y அச்சு தொலைவு என்னது? இது b, இது d. அப்போ எஸ்ஸுக்கான விடை வந்து எஸ் என்பது நடுப்புள்ளி தானே. அப்ப எஸ் என்ற புள்ளியை முதல்ல கண்டுபிடிப்போம். எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ்னுடைய அச்சு தூரம். இந்த நடுப்புள்ளி என்னன்னு தெரியாதுப்பா, அதனுடைய அச்சு தொலைவு தெரியாது, அதை கண்டுபிடிக்கணும். டி என்ற நடுப்புள்ளியினுடைய அச்சு தொலைவு தெரியாது, அதை முதல்ல கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டோம். அப்ப எஸ்ஸுக்கான எஸ்னுடைய அச்சு தொலைவு எஸ் என்ற புள்ளியின் அச்சு தூரங்கள்.
நடுப்புள்ளிக்கு என்ன ஃபார்முலா x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. எந்த புள்ளி கண்டுபிடிக்கிறோம்? PQ என்ற புள்ளி கோட்டினுடைய நடுப்புள்ளி எஸ். அப்போ x1 முதல்ல x அச்சு தூரங்களை கூட்டு. x அச்சு தூரம் இது எத்தனை? இது x1, இது y1, இது x2, இது y2. அப்போ x1 a, x2 வந்து c. அப்போ a plus c by 2, y அச்சு தூரம் b plus d by 2. இது எஸ் என்ற புள்ளியினுடைய அச்சு தூரம். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு புள்ளி இருக்குல்ல டி, டி அது வந்து எதனுடைய நடுப்புள்ளி? பிஆர் என்ற கோட்டினுடைய நடுப்புள்ளி. அப்போ டி என்ற புள்ளியினுடைய அச்சுத்தூரம், இந்த புள்ளியின் அச்சுத்தூரம். அதே மாதிரி இது x1 y1, இது x2 y2. a plus e by 2, b plus f by 2. b plus f by 2. அப்ப ரெண்டு புள்ளிக்கு அச்சுத்தூரம் கண்டுபிடிச்சிட்டோமா? அப்ப அதை இங்க எழுதிக்கிடுவோம். எஸ்க்கு வந்து a plus c by 2, b plus d by 2. Tக்கு வந்து a plus e by 2 இதனோட நடுப்புள்ளி. அப்புறம் b plus f, b plus f by 2. அதை இங்க எழுதிக்கிறோம். நம்ம கீழே கண்டுபிடிச்சது இங்க எழுதிக்கிறோம். கண்டுபிடிச்சிருக்கோம்லப்பா, அதை இங்க எழுதிக்கிறோம். இப்ப கேள்விக்கு வரும். நடுப்புள்ளியை கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப கேள்வி என்னன்னா, முதல் கேள்வி, ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களின் மையப்புள்ளிகளை இணைக்கும் கோடு துண்டானது, இந்த மையப்புள்ளி இணைக்கக்கூடிய இந்த கோடு துண்டானது இதுக்கு இணையா இருக்கணும். அப்போ இரு கோடுகள் இணைன்னு சொல்லணும்னா அதனுடைய சாய்வுகள் சமமா இருக்கணும். முதல்ல எஸ்சியினுடைய சாய்வு கண்டுபிடிப்போம், அடுத்து கியூஆருடைய சாய்வு கண்டுபிடிப்போம். அந்த ரெண்டு சாய்வு சமம்னா ஒன்னாவது கேள்விக்கு பதில் சொல்லிடலாம். அந்த மையப்புள்ளி இணைக்கக்கூடிய கோடு துண்டாவது மூணாவது பக்கத்துக்கு இணைன்னு சொல்லிடலாம். முதல்ல கியூஆருடைய சாய்வு கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் கியூஆரின் சாய்வு, ஒன்னாவது கேள்விக்கு பதில். கோடு துண்டு கியூஆரின் சாய்வு ஃபார்முலா சொல்லுங்க. இரு புள்ளிகள் இணைக்கக்கூடிய கோட்டினுடைய சாய்வு y2 minus y1 by x2 minus x1. சரிதானா? சரி. இப்ப இந்த கியூஆருக்கு கீழே உள்ள பெரிய கோட்டுக்கு சாய்வு கண்டுபிடிக்கிறோம். இது x1 y1, இது x2 y2. அங்க எழுதிக்கிடுவோமா? இது x2 y2. அப்போ y2 minus y1, y2 எத்தனை? f, y1 வந்து d. அப்போ f minus d. சிம்பிள் கணக்கு தான்பா. அடுத்தது x2 minus x1 கியூஆர் இருக்கு. x2 எத்தனை? e, x1 எத்தனை? c. அப்போ e minus c. இது கியூஆருக்கு சாய்வு m1 வச்சுக்கிட்டோமா? இதை ஒண்ணும் செய்ய முடியாது, சுருக்க முடியாது, அப்படி இருக்கட்டும். அடுத்தது அதுலேயே எந்த ரெண்டு கோடி இணைன்னு சொல்றான்? இந்த கியூஆரும் எஸ்சி இணைன்னு சொல்றேன், இணைன்னு சொல்றான். அப்ப எஸ்சியினுடைய சாய்வு கண்டுபிடிப்போம். எஸ்சியினுடைய சாய்வு அதே மாதிரி இரு கோடுகள் இணைக்க, இரு புள்ளிகள் இணைக்கக்கூடிய கோட்டினுடைய சாய்வுக்கான ஃபார்முலா y2 minus y1 by x2 minus x1. சரிதானா? சரி, இதை எழுதிக்கிட்டேன். எஸ்சிக்கு சாய்வு கண்டுபிடிக்கணும். அப்ப முதல் புள்ளி இது x1, இது x2, இது x1 y1, இந்த புள்ளி வந்து y1. சரியா? அப்ப இது x2, இது y2.
இப்போ y2 வந்து இது ஃபுல்லா y2 b plus f by 2. அப்போ b plus f by 2 minus y1 y2 போட்ட y1 வந்து இந்த இருக்கு, இது y2 இது y1 b plus d by 2 சரிதானா by x2 minus x1 x2 எங்க இருக்கு இந்த இருக்கு a plus e by 2 a plus e by 2 minus x1 st என்ற கோடுக்கு x1 என்னது இந்த இருக்கு a plus c by 2 போட்டுட்டோமா. இப்போ மேல உள்ளது பின்னம் பகுதி ஒண்ணா இருக்கு. அப்ப அடுத்த ஸ்டெப்ல நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இந்த ரெண்டை கீழே போட்டுறேன் சரியா. b plus f எழுதுவேன் பகுதி 1. இப்ப இந்த மைனஸ் இதுக்கும் போகும் இதுக்கும் போகும். b plus 2 சரி b plus d சாரிப்பா. அப்ப இந்த மைனஸ் வந்து பிக்கும் போகும் டிக்கும் போகும். அப்ப மைனஸ் பி மைனஸ் டி மேல உள்ளது முடிஞ்சுட்டா கீழே உள்ளது இங்க இந்த இது ஒரு பின்ன இது ஒரு பின்ன பகுதி ஒண்ணா இருக்கு. அப்ப கீழே பகுதி 2 போட்டுட்டு இது 2 கிடைக்கும். முதல்ல a plus e மைனஸ் இந்த மைனஸ் இதுக்கு வரும் இதுக்கு வரும். அப்ப மைனஸ் a மைனஸ் e. இப்போ இந்த மேல உள்ள பின்னத்துல கீழே 2 இருக்கு, கீழே உள்ள பின்னத்துலயும் கீழே 2 இருக்கு. அப்ப இந்த ரெண்டே அடிச்சிடலாம். இங்க பிளஸ் பி இருக்கு இங்க மைனஸ் பி இருக்கு, அது ரெண்டையும் கூட்டினா 0. இங்க பிளஸ் ஏ இருக்கு இங்க மைனஸ் ஏ இருக்கு, ரெண்டையும் கூட்டினா ரெண்டையும் கழிச்சா 0. என்னெல்லாம் மிச்சம் இருக்கு f மைனஸ் டி அது மேல பை கீழே e மைனஸ் சி அது கீழே. இது எதனுடைய எந்த கோட்டினுடைய சாய்வு எஸ்டியினுடைய சாய்வு. எஸ்டி என்ற கோட்டினுடைய சாய்வு. அதுக்கு விட எவ்வளவு f மைனஸ் டி பை e மைனஸ் சி. இது ரெண்டாவது சமன்பாடு வச்சுக்கிடுவோமா. QR கோட்டினுடைய சாய்வு 1வது சமன்பாடு வச்சுக்கிடுவோம் சரியா. அதை m2 வச்சுக்கிடுவோமா. இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. 1வது சமன்பாட்டினுடைய சாய்வு QR சாய்வு f மைனஸ் டி பை e மைனஸ் சி. அதே மாதிரி இந்த எஸ்டி கோட்டினுடைய சாய்வு இந்த இருக்குல்ல எஸ்டி கோட்டு அதனுடைய சாய்வை கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளவு f மைனஸ் டி பை e மைனஸ் சி ரெண்டு ஒண்ணா இருக்கா. அப்போ m1 ஈக்குவல் டு m2 ஈக்குவல் டு எவ்வளவு ரெண்டு ஒண்ணா இருக்கனால என்பதால் ரெண்டு சாய்வு சமம் என்பதால் சொல்லுங்க எதெல்லாம் இணை QR இப்படி ரெண்டு கோடு போட்டா இணை அர்த்தம். QR இணை எஸ்டி ஆகும் அப்படின்னு முடிச்சுக்கோ. முதல் கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சோமா. QR சமம் என்னதாயிட்டு எஸ்டி ஆயிட்டு. ஏன் அப்படின்னா ரெண்டு கோட்டினுடைய சாய்வும் சமம். இதுக்கும் f மைனஸ் டி பை இ மைனஸ் சி தான், QRக்கும் f மைனஸ் டி பை இ மைனஸ் சி தான். ரெண்டு கோட்டினுடைய சாய்வு சமமாயிடுச்சா. அப்போ முதல் கேள்விக்கு பதில் முடிஞ்சு போச்சு. இப்ப ரெண்டாம் கேள்விக்கு பதில பார்ப்போம். ரெண்டாம் கேள்வி என்ன சொல்லுது அப்படின்னா, இப்ப ரெண்டாவது கேள்விக்குள்ள பதில பார்ப்போம். மூன்றாவது பக்கத்தின் பாதியாகவும் இருக்கும். அதாவது இந்த ஒரு முக்கோணத்தின் இரண்டு பக்கங்களை இணைக்கும் மையப்புள்ளிகளை இணைக்கும் கோடு துண்டானது மூன்றாவது பக்கத்துக்கு இணையாகும். முதல் கேள்வியை கண்டுபிடிச்சோம், அது இணையாத்தான் இருந்துச்சு. மூன்றாவது பக்கத்தில் பாதியா இருக்கும், மூன்றாவது பக்கத்துல தொலைவுல பாதியா இருக்கும் என தொலைவு மற்றும் சாய்வு கருத்தை பயன்படுத்தி நிரூபிக்க. அப்ப முதல்ல மூன்றாவது பக்கத்துடைய தொலைவு கண்டுபிடிப்போம். தொலைவுக்கான ஃபார்முலா ஏற்கனவே 9ஆம் வகுப்புல படிச்சிருக்கீங்க. டி டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு இரு புள்ளிகளுக்கு கொடுக்கப்பட்ட தொலைவுக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப்
x1 மைனஸ் அல்லது x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் எப்படினாலும் சொல்லிக்கலாம் பிளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். இதுதான் தொலைவுக்கான ஃபார்முலா. சரிதானா? சரி, இப்போ இந்த தொலைவுக்கான ஃபார்முலா பயன்படுத்தி QR உடைய தொலைவு கண்டுபிடிப்போம். QR உடைய தொலைவு ரூட் ஆஃப் இது x1 முதல் புள்ளி x1 y1 வச்சுக்கிட்டோம், ரெண்டாவது புள்ளி x2 y2 வச்சுக்கிட்டோம். இது x2 y2 முதல் புள்ளி வந்து x1 y1 வச்சுக்கிட்டோம். அப்போ x2 என்னது e, e ல இருந்து எதை கிடைக்கணும், c கிடைக்கணும். அப்போ e மைனஸ் c ஹோல் ஸ்கொயர் பிளஸ் அடுத்து y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். y2 எத்தனை f, y1 வந்து d, அப்போ f மைனஸ் d ஹோல் ஸ்கொயர். சரிதானா? சரி, இப்போ இதுதான் எதனுடைய தொலைவு, QR தொலைவு. இதை விரிச்சு எழுத வேண்டாம், அப்படி இருக்கட்டும். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா SC உடைய தொலைவு கண்டுபிடிப்போம். அது QR தொலைவுல பாதி, அது சின்னதா தான் இருக்கு, இது பெருசா இருக்கு. QR வந்து 10ன்னு வச்சுக்கிடுவோமா, அப்ப இது எத்தனை இருக்கணும், 5ன்னு இருக்கணும் முறைப்படி. அப்படி அதுல பாதின்னு அவன் சொல்றான். 10ல பாதி எத்தனை, 5 தானா? சரி, இப்போ SC தொலைவு கண்டுபிடிப்போம். SC தொலைவு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதுல x1 y1 என்னன்னு எடுக்கணும். அப்ப இது x1, இது y1, இது x2, இது y2. சரியா? அப்ப QR தொலைவு கண்டுபிடிச்சோம். அடுத்து SC தொலைவு கண்டுபிடிப்போம். ST யின் தொலைவு அதுக்கு அதே ஃபார்முலா தான், ஆனா கொஞ்சம் கவனமா போடணும். இப்போ வந்து பின்னமா இருக்கு. அப்ப x2 எத்தனை, a மைனஸ் d ஹோல் ஸ்கொயர், a பிளஸ் c, இது x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர். இதுல இருந்து இதை கழிக்கணும். அப்போ a பிளஸ் e by 2 minus a plus c by 2 whole square plus formula plus y2 minus y1 whole square. இது y2, இதையும் y1, இது y1, நான் ரெண்டையும் கழிக்கிறேன். b plus f by 2 b plus f by 2 minus b plus d by 2 y1. எல்லாமே ரூட்டுக்குள்ள இருக்கு. இப்ப நல்லா கவனிச்சிருங்க, இந்த மைனஸ் இங்க 9, இது மைனஸ் ஆயிரும். பகுதியில கீழே என்ன இருக்கு, by 2 இருக்கு. அப்ப ரூட் ஆஃப் பொதுவா உள்ள பகுதி 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பகுதி 2 பொதுவா வந்துடும். இந்த இடத்துல a plus e மைனஸ், இந்த மைனஸ் உள்ள போகும்போது மைனஸ் a மைனஸ் a மைனஸ் c. ஹோல் ஸ்கொயர் பிளஸ் இங்க இதுவும் பின்ன பகுதியில 2 இருக்கு, பொதுவா பகுதி 2 எடுத்துக்கிடுவோம். b plus f அப்படி எழுதுவோம். இந்த மைனஸ் உள்ள போகும்போது இதுக்கு மைனஸ் ஆகும், இதையும் மைனஸ் ஆகும். மைனஸ் b மைனஸ் d பொதுவா ஹோல் ஸ்கொயர் ரூட்டை ஃபுல்லா போடுங்க. இப்ப அடுத்த ஸ்டெப்ல ரூட் ஆஃப் இந்த பிளஸ் ஏயும் மைனஸ் ஏயும் அடிபட்டு போயிடும், பிளஸ் பியும் மைனஸ் பி அடிபட்டு போயிடும். அப்ப என்ன வரும், இ மைனஸ் சி பை 2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ்
f minus d whole square by 2 whole square. இப்போ இந்த ஸ்கொயர்டு என்ன செய்ய அடுத்த ஸ்டெப் செய்யறேன் கவனிங்க. இந்த ஸ்கொயர்டு என்ன செய்யும்னா இந்த ஸ்கொயர்டு மேல உள்ள e minus c வரும் root of e minus c whole square கீழே உள்ள 2க்கு வரும். அப்ப 2 ஸ்கொயர். சரியா? 2 ஸ்கொயர் எத்தனை 4ன்னு வச்சுக்கிட்டோமா? 2 ஸ்கொயர் எத்தனை 4. அது அப்படி போட ஒரு ஸ்டெப் மிச்சமாகும். 2 ஸ்கொயர் பண்ணா 4பா. அடுத்து இந்த ஸ்கொயர் எதுக்கு வரும்? இதுக்கும் வரும் இதுக்கும் வரும். அப்போ f minus d whole square by இந்த 2 ஸ்கொயர் எத்தனை 4. இப்ப நல்ல கவனிங்க. 4 கீழே இங்க இருக்கு இங்க இருக்கு. அப்ப 4 பொதுவா வெளியே எடுத்துடலாம். 4 எதுக்குள்ள இருக்கு? ரூட்டுக்குள்ள இருக்கா? அப்ப ரூட்டுக்குள்ள உள்ள 4 வந்து வெளியே வரணும்னா எப்படி வரும்? சொல்லுங்க பார்ப்போம். ரூட் 4 கூட எத்தனை 2. சரிதானா? இதை ஆவச்சுக்கல. இந்த கருத்தை இந்த கான்செப்ட் இப்ப நம்ம இங்க அதை வச்சுதான் செய்ய போறோம். அப்ப ரூட் 4 வந்து ரூட்டுக்குள்ள இருக்கு. அது இங்கே இருக்கு இங்கே இருக்கு. அதை பொதுவா வெளியே எடுக்கலாம். அப்படி வெளியே எடுக்கும் போது அது 2ஆ வரும். 4 இப்ப எங்க இருக்கு? கீழே இருக்கு. அப்ப எப்படி வரும் அப்படின்னா 1/2 வெளியே வரும். அந்த 4 1/2 வெளியே வரும். அப்ப உள்ள என்ன மிச்சம் இருக்கு? 4 ரூட் 1/2 வெளியே எடுத்தோம். ஏன்னா அங்க என்ன இருக்கு? 4 வந்து பின்னத்துல பகுதியில இருக்கனால அது 1/2 தான் வரும். மேல 1 கீழே 4. அப்போ 4 வந்து வெளியே ரூட்டை விட்டு வெளியே வரும்போது 2ஆ மாறும். அது கீழே இருந்துச்சு. அப்ப மேல எத்தனை இருக்கு? 1. அப்ப 1/2 வெளியே வரும். இப்ப என்ன மிச்சம் இருக்கு? e minus c whole square plus f minus d whole square. 4 வெளியே எடுத்துட்டோமா? அப்ப அது என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சரிதானா? இப்ப கவனிங்க. இதுல உள்ள வெளியெடுத்து 4 வெளியெடுத்ததுக்கு அப்புறம் 1/2 ஆயிடுச்சு. மிச்சம் இது மட்டும்தான் இருக்கு. இப்ப e minus c whole square plus f minus d whole square வருது. இது எதனுடைய தொலைவுக்கான ஃபார்முலா? விடையை பாருங்க. அப்ப qr னுடைய விடையை கவனிங்க. qr னுடைய தொலைவு e minus c whole square plus f minus d whole square. இங்கே அதே மாதிரி தான் வருது. e minus c whole square minus f minus d whole square. அப்போ இதுக்கு பதிலாக அரை இண்டு இது எதனுடைய தொலைவு? qr அதனுடைய தொலைவு. அப்போ இந்த பக்கம் என்ன இருக்கு? st தானே? st னுடைய தொலைவு தானே? அப்போ இந்த பக்கம் st னுடைய தொலைவு. st இன் தொலைவு ஈக்குவல் டு அரை இண்டு இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறோம்? qr. ஏன்னா இது எதனுடைய தொலைவு? qr னுடைய தொலைவு. அப்போ st னுடைய தொலைவானது qr னுடைய தொலைவில் என்ன ஆயிடுச்சு? பாதி. அரைனா பாதி. அதானே கேட்கறான். எனவே அந்த இதானது நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லிடுறோம். அப்போ இதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் எனவே ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் 2 பக்கங்களையும் மையப்புள்ளி இணைக்கும் கோடு துண்டானது 3ஆம் பக்கத்தினுடைய தொலைவில் பாதி அப்படின்னு என்ன செஞ்சு முடிவெடுக்கிறோம். ஏன்? qr இன்டு 1/2னா 1/2னா பாதி. அப்ப எதனுடைய தொலைவுல பாதி? qr னுடைய தொலைவுல பாதித எதனுடைய தொலைவு? st னுடைய தொலைவு. st என்பது எத்தனாவது பக்கம்? இந்த மையப்புள்ளி இணைக்கக்கூடிய கோடு துண்டு. இந்த பெரிய கோடத்தினுடைய பாதித அந்த தொலைவுல பாதித எது இருக்கும்? st இருக்கும். அதை நம்ம எது மூலமா நிரூபிச்சிட்டோம்? தொலைவு சூத்திரம் மூலமாக என்ன செஞ்சுட்டோம்? நிரூபிச்சிட்டோம். சரியா? இந்த கணக்கை நன்றாக பார்த்து உங்க கிளாஸ் ஒர்க் நோட்ல செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.